விஜய், ஏன்டா லேட்டு? மகி, அத்தை வீட்டுல இருந்து வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. என்ன இந்த பொண்ணு இப்படி மாப்பிள்ள இருக்கிறாரு, போய் அந்த தம்பி கையை போய் பிடிச்சிட்டு இருக்கா. மாப்பிள்ள என்ன நினைப்பாரு? ஐயோ, இதுக்கு தான் பயந்தே அதே மாதிரி பண்ணுறாளே. என்னங்க இந்த பொண்ணை பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் இருள் அடைஞ்ச மாதிரி சிரிக்காம நின்றுகிட்டு இருந்தா. இப்போ இந்த பையனை பார்த்தோன்னு என்ன சிரிப்பு சிரிக்கா, ஓடி போய் அவன் கையை பிடிக்காங்க. என்னங்க இது? ஆமாமா, நானும் அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஒருவேளை நம்ம வர்ற வழியில விசாரிச்சோமே இந்த பொண்ணை பத்தி, அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமாங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன் பையன் என்ன முடிவு எடுக்கான்னு பாப்போம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம். ஏ மகி, கைய விடு. மாப்பிள்ள வேற பாத்துக்கிட்டே இருக்கான், அப்புறம் தப்பா நினைப்பான். கைய விடு. நீ என் ஃப்ரெண்டு தானே, கையை பிடிச்சா என்ன தப்பு? மகி, ஃப்ரெண்டா இருந்தாலும் ஆள்க முன்னுக்கு கைய பிடிக்க கூடாது. கைய விடு. நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்கம்மா. மகியும் என் பையனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்டு. அதனாலதான் அவனை கண்ட உடனே சந்தோஷத்துல என்ன பண்ணுன்னு தெரியாம சின்ன பிள்ளை பண்ணுது. நீங்க எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. இல்லங்க, நாங்க எதுவும் நினைக்கல. அப்புறம் அம்மா, உங்க பையனுக்கு எங்க பொண்ணு பிடிச்சிருக்கா? நீங்க இன்னும் ஒன்னும் சொல்லலையே. கொஞ்சம் பொறுங்கம்மா, என் பையன்கிட்ட கேட்க. தருண், நீ என்னப்பா சொல்ற? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குல்ல? அம்மா, எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குமா, ஆனா ஒரு கண்டிஷன். என்னடா, எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லிடு. அம்மா, எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்குமா, ஆனா இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லு, அது எனக்கு பிடிக்கலமா. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பெல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம குடும்பத்துக்கும் அதெல்லாம் செட் ஆகாதுல்லம்மா. என்ன தம்பி, கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணை யார்ட்டையும் பேசக்கூடாதுன்னு இவ்வளவு கண்டிஷனா சொல்றீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை யார்ட்டையும் பேச விட மாட்டீங்களா? இத பாருங்க ஆண்டி, ஃப்ரீயா விட்டுன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டுன்ற பேர்ல வீட்டுக்கு வரதும் போறதுமா இருக்கும். அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. எனக்கு என்ன பாக்குறோமா, குடும்பத்தை பாத்துக்கணுமா அப்படின்ற பொண்ணுதான் வேணும். இத பாருங்கம்மா, உங்க பையனை இப்படி பேசிட்டு இருக்கா, நீங்களும் அதை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா? இந்த காலத்துல எல்லாம் ஆணு பெண்ணுன்னு சமன்னு இருக்கிற காலத்துல இவரை பாத்துக்கணுமா, இவர் அம்மாவை பாத்துக்கணுமா? எதுக்கு அதுக்கு பொண்ணை கல்யாணம் பண்றீங்க? ஒரு ஆடு மாடை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? பொண்ணுங்களை இப்படி மட்டம் தட்டி பேசுறாரு. என்னம்மா, என் பையனை இப்படி பேசுறீங்க? அதான் நான் பார்த்தனே, வந்த உடனே அந்த பையன் வந்தானு ஓடி போய் கையை பிடிக்குது. எந்த பொண்ணாச்சும் அப்படி கூட்டத்துல பிடிக்குமா? ஏமா இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்றீங்க? என் பேத்தி கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பொண்ணுதான், மத்தபடி அவன் நல்ல பொண்ணுங்க. அதான் வரமூச்சிலே சொன்னாங்களே உங்க பொண்ணோட யோக்கியத்தை. அப்படி எங்க பொண்ணை பத்தி வெளியே என்ன சொன்னாங்க? ஆண்டி, இந்த ஊருக்குள்ள வரமுச்சிலே சொன்னாங்க, அந்த பொண்ணுக்கு எந்த கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ஃபுல்லா பாய் ஃப்ரெண்டு பின்னாடியே தான் சுத்தோனே. இருந்தாலும் பொண்ணை பார்க்க அழகா இருக்குன்னு தான் இவ்வளவு நேரம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். இப்பதான் தெரியுது அந்த கேரக்டரே தப்பான கேரக்டர்னு. பாருங்க, எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரனோட தான் நான் இவ்வளவு நேரம் பொறுமையா பாத்துட்டு இருந்தேன். ஆனா யாரு என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அந்த மகி கேரக்டரை பத்தி தப்பா பேசிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பொல்லாத கோவம் வரும். எப்பா விஜய், கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. என்ன சார் ரொம்ப துள்ளுறீங்க? கோபா பொத்துக்கிட்டு வருது. ஃப்ரெண்டுன்னு அவ கூடயே சுத்திக்கிட்டு லாஸ்ட்ல என் தலையில இவளை கட்டி வச்சிடலான்னு பாக்கீங்களோ? என்னடா சொன்ன? எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி இவ்வளோ தலைக்குறவா பேசுறியே? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீல எங்க மொகையை கட்டிக்க லாக்கியே இல்ல. எழுந்து போட நாயே.